வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு உடுப்பி ஹோட்டல் டிஃபன் சாம்பார் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய கடையில் மாஸ்டர் பண்ணுவாங்க ஸ்பெஷலான ஒரு மசாலா, டிஃபன் சாம்பார் மசாலா. வாங்க அப்படி அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். சரியா? சரி, இப்போ பேன் வச்சுருக்கு. நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. இப்போ போடுவாங்க. இது வந்து துவரம்பருப்பு போட்டிருக்காங்க. இல்லை கடலைப்பருப்பு ஒரு கை, துவரம்பருப்பு ஒரு கை போட்டிருக்காங்க. மல்லி, நம்ம வத்தல், அதாவது நம்ம காஷ்மீரி வத்தல் கொஞ்சம் நம்ம காரத்துக்காக அந்த கோப்ரா போட்டிருக்காங்க. காஞ்ச தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு ஒரு கை அளவு போட்டிருக்காங்க. கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. இது ஒரு 2-3 நாளைக்குள்ளே டிஃபன் சாம்பார் ஒரு கால் கிலோ பருப்பு போடுற மாதிரி, அந்த மாதிரி 3 நாளைக்கு மாதிரி செய்கிறாங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். அவ்வளோ கம்மன்னு மணக்கும் மாஸ்டர் பண்ணுறது. அதான் சரி நம்ம வீடியோவில் போடலாமே அப்படின்னு பார்க்குறேன். இப்போ சோம்பு போட்டிருக்கு, சீரகம், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறாரு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறாரு. இப்போ நல்லா அந்த எண்ணெயில் வறுக்கிறாங்க. ஆமாம், எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிடணும். நல்லா மணக்க வறுத்துக்கிடட்டும். நான் நினைக்கிறேன் இது வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் மாஸ்டர்? 1 மாதம் யூஸ் பண்ணலாமா. காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கோங்க. இது உண்மையில் இதை செய்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா அது ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பாருங்க, இந்த மாதிரி வறுத்துருக்காங்க. ரொம்பவும் வறுக்கக்கூடாது, கருப்படிச்சிரும். இந்த மாதிரி காஷ்மீரி வத்தல் நீங்கள் போடும்போது நல்ல கலர் கொடுக்கும் உங்கள் சாம்பாருக்கு. சோம்பு ஆட் பண்ணுறதுனால நல்ல வாசனை வரும். நல்ல இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் தேவையான அதிகமாகவே போட்டிருக்காங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்காங்க பெருங்காயம். ஏன்னா நல்லா அந்த வாசனையும் நல்லா வரும். இந்த சாம்பார் அவ்வளோ கம்மன்னு மணக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஆயிட்டுல மாஸ்டர். சரி, இப்போ நீங்கள் இதை ஆறின உடனே நல்லா அரைச்சி, இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம இந்த மிக்சரில் போட்டு மாஸ்டர் அரைச்சி காமிப்பாங்க. இந்த மாதிரி பவுடராக நல்லா அரைச்சிக்கோங்க. நான் நினைக்கிறேன் இது ஒரு 15 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது 1 மாதம் வரை. இந்த மாதிரி நல்ல கலராகவும் இருக்குது. இதுதான் நம்ம மாஸ்டர். இங்கே நல்லா ஊரில் நல்ல குக்கு, நல்ல மாஸ்டர். ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் வேலை செஞ்சவங்க. நல்ல சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.